ஏலியன் இருக்கிறது நிஜம். இது அந்த பிரபஞ்ச சக்தியின் மேல் ஆணையாக சொல்கிறேன். உலகத்தை பேரழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஏலியன் மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் முடியும். இப்போ ஏலியனோட வருகை பார்த்திங்கன்னா இனிமேல் அதிகமாகுமே ஒழிஞ்சு கம்மியாலாம் ஆகாது. நம்ம கோயிலில் ஏலியன் வைக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அனுமதி வாங்கி தான் நாங்கள் வைக்கிறோம். இங்கே ஆத்ம ரூபத்தில் அவங்க வருவாங்க, இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பேசுவாங்க. நானும் ஆத்ம ரூபத்தில் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டும் வந்து இருக்கோம். சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன். ஏலியனோட சிலை நம்மளுடைய ஆலயத்தில் வச்சுருக்கோம். இது என்னடா புதுசாக சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் தெய்வங்கள் முடிவெடுத்த சில. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏலியனை நாங்கள் சூட்சம ரூபத்தில் பார்த்துருக்கோம், பேசியிருக்காங்க. ஒரு 2 முறை வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா ஏலியன் கூடலாம் பேசுகிறானே ஒரு பைத்தியக்காரன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அதுதான் வந்து உண்மை. பல பேர் ஏலியனை பற்றி பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏலியன் படத்தில் வர மாதிரியே இருக்காங்க. ஏலியன் படத்தில் வர மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொம்பு கிடையாது. ஏலியனுக்கு கொம்பு கிடையாது. சேலத்தில் பாதாள அறையில் ஏலியனுக்கு சிலை அமைத்து வினோத வழிபாடு நடத்தும் ஆலயம். ஏலியன் தெய்வத்திடம் பேசி அனுமதி பெற்று கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆத்ம ரூபத்தில் ஏலியன்கள் வருவார்கள் என்று அதிர்ச்சி ஏற்படுத்தும் சித்தர் பாக்கியா. ஏலியன் திரைப்படத்தில் வருவது போன்றெல்லாம் இருக்க மாட்டார்கள், கொம்பும் இருக்காது, ஆண் பெண் உள்ளிட்ட ரூபத்தில் இருப்பார்கள் என்று அதிர்ச்சி ஏற்படுத்துகிறார். இனியாவது ஏலியனை நம்புங்கள், இனி ஏலியன்களின் வருகை அதிகமாகும் என்றும் கூறுகிறார். வணக்கம். நம்மளுடைய ஆலயத்தின் பேர் பார்த்தீங்களா ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம். நம்மளுடைய ஆலயத்தில் உலகின் முதல் இரட்டை ஆறுடை சிவலிங்கம். ஏன் இரட்டை ஆறுடை சிவலிங்கம் அப்படின்னா, சக்தி தேவி, பார்வதி தேவி, சிவன் இவங்க 3 பேரும் லிங்க ரூபத்தில் இருக்கிறதா வந்து ஐதீகம். உலகத்திலே இதுதான் முதல் இரட்டை ஆறுடை சிவலிங்கம். இதேபோல் இன்னும் 6 சிவாலயங்கள் வந்து உருவாக்குவாங்க. அது உலகத்தில் யாராக வேணாலும் இருக்கலாம். முதல் ஆலயம் வந்து நம்மளுடைய இதுதான். நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியனோட சிலை நம்மளுடைய ஆலயத்தில் வச்சுருக்கோம். இது முழுக்க அவங்களுடைய அனுமதி வாங்கியே நாங்கள் இந்த சிலையை வச்சுருக்கோம். எங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த தேவைக்காக இங்கே எந்த சிலையும் நாங்கள் வைக்கலை, அப்படி வைக்கவும் கூடாது. அந்த ஏலியன் சிலை வைக்கக்கூடிய கொடுப்பனை வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிறதுனால அந்த தெய்வம் நாங்கள் வந்து அதை வச்சுருக்கோம். மக்களாகிய நீங்களும் ஏலியனை வணங்கி நீங்களும் வந்து எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்திங்களா பஞ்சமி வராகி அம்பாள். நம்மளோட ஆலயத்தில் பஞ்சமி வராகியும் உண்டு, 4 முக முருகர் உண்டு, 5 முக காளி, பெண் ரூபத்தில் உள்ள தேவலோக தெய்வம் காமதேனு, காலபைரவர், ராமர் போர் முடிஞ்சு இங்கே வந்து ஓய்வு பெற்ற இடம் தான் இந்த ராமகோண்டனூர். இந்த கோயிலோட இடம் வந்து ராமகோண்டனூர். இங்கே தான் இந்த கோயில் வந்து அமைச்சிருக்கு. ராமர் பாதம் வைத்த இடத்துனால அம்பு எய்த கோலத்தில் வந்து இங்கே ராமர் சிவனை பார்த்த மாதிரி வருவார். அதே மாதிரி இங்கே உலகத்திலே முதல் இரட்டை ஆறுடை கொடிமரமும் நம்மளுடைய ஆலயத்தில் தான். இது என்னடா புதுசாக சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் தெய்வங்கள் முடிவெடுத்த சிலை. அந்த காலத்தில் நீங்கள் ஒரு சிலையும் இப்படி உருவங்கள் இருக்குதுன்னு முன்னோர்கள் செய்து வச்சுட்டு போனாங்க. விநாயகர் இப்படி இருக்கும், சரஸ்வதி இப்படி இருக்குன்னு செஞ்சு வச்சுட்டு போனதை தான் நம்ம எல்லோரும் இப்போ வந்து வணங்குறோம். அதே போல் இந்த சிலைகள் எல்லாம் யாரோ ஒரு ரூபத்தில் வெளி உலகுக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு காரணமாக எங்களை தேர்ந்தெடுத்து இந்த இறைப்பணியை செய்ய எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இறைப்பணியை செய்வதுக்காக மட்டுமே தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். இந்த ஆலயத்துக்கு ஆண் பெண் எல்லாருமாவும் எல்லா தெய்வங்களையும் தொட்டு வணங்கலாம். யாருக்கும் எந்த தடையும் இருக்காது. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி மாலை 6 மணிக்கு பூஜை, அன்னதானம் வராகி அம்பாளுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. இப்போ ஏலியன்ஸை எப்படி வழிபடணும், அது வழிபடுறதுனா என்ன நன்மை, அதனால் என்ன ஏதாவது தீங்கு ஏதாவது இருக்கா ஏலியன்ஸ்னால? இப்போ ஏலியனோட வருகை பார்த்திங்கன்னா இனிமேல் அதிகமாகுமே ஒழிஞ்சு கம்மியாலாம் ஆகாது. இது பல பேர் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. பல உலக நாடுகளுக்கும் வந்து இது தெரியும். ஆனால் வெளியில் மறைக்கிறாங்க. அது ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியாது. அது அவங்களுக்கே வெளிச்சம். நான் வந்து ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன். நம்ம கோயிலில் ஏலியன் வைக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அனுமதி வாங்கி தான் நாங்கள் வைக்கிறோம். இங்கே ஆத்ம ரூபத்தில் அவங்க வருவாங்க, இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பேசுவாங்க. நானும் ஆத்ம ரூபத்தில் அவங்கள்ட்ட
பேசுவோம், பேசிக்கிட்டும் வந்து இருக்கோம். இந்த ஏலியனை மக்கள் வந்து வணங்கும் போது எல்லா விதத்துலேயும் வந்து வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் வந்து அவங்க வந்து உயர்ந்த நிலையை வந்து அடையலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே அவங்கள தரிசனம் பண்ணிட்டு போன நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்க, நீங்கள் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை கேட்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க சித்தர்கள் சம்பந்தப்பட்ட கோயில், சித்தர்கள் வாழும் ஆலயம். அதனால் மக்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தை தேடி வாங்க, எல்லாருமா வணங்கி எல்லாரும் நல்லா இருங்க. ஏலியன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏலியனை நாங்கள் சூட்சம ரூபத்தில் பார்த்துருக்கோம், பேசியிருக்காங்க. ஒரு 2 முறை வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா ஏலியன் கூடலாம் பேசுகிறானே ஒரு பைத்தியக்காரன் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அதுதான் வந்து உண்மை. பல பேர் ஏலியனை பற்றி பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, இது வந்து நிஜமான உண்மைகள். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது நம்புங்க. அவங்களோட வருகை இனிமேல் அதிகமாகும். அவங்க வந்து எந்த தீங்கும் நாட்டுக்கு செய்யவே மாட்டாங்க. இந்த உலகத்தை பேரழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஏலியன் மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் அளவில்லாத எனர்ஜி அவங்களுக்கு தான் வந்து இருக்குது. அதனால் மக்களுக்கு எந்த கெடுதலும் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. நன்மை செய்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளை தேடி வராங்க. அதுக்கு தான் அவங்க ஆலயமே நாம் வந்து இங்கே வந்து கட்டியிருக்கோம். அதனால் மக்களும் வந்து இங்கே வந்து ஏலியனை வணங்கி நீங்களும் வந்து எல்லோரும் நல்லா இருங்க. ஏலியன் படத்தில் வர மாதிரியே இருக்காங்களே. ஏலியன் படத்தில் வர மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொம்பு கிடையாது. ஏலியனுக்கு கொம்பு கிடையாது. மனித ரூபத்தில் இருப்பாங்க. அதாவது மனித ரூபத்தில் அவங்களுக்கு உண்டான ரூபத்தில் இருப்பாங்க. ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. வாள் வைத்த ரூபத்திலையும் வந்து அவங்க இருப்பாங்க. மனிதர்கள் நாம் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகச்சாடையில் இருக்கிறோமோ அவங்களும் வந்து இருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே உண்டு. ஏலியன் இருக்கிறது நிஜம். இது அந்த பிரபஞ்ச சக்தியின் மேல் ஆணையாக சொல்கிறேன், ஏலியன் இருக்கிறது நிஜம். இது மக்களாகி நீங்கள் எல்லாரும் நம்புங்க. நம்பி இந்த ஆலயத்துக்கு வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.